ஆண்டவரும் உலகரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். தேவ ஆசீர்வாதமும் தேவ சமாதானமும் உங்கள் வாழ்க்கையில் நிறைவாய் தங்குவதாக. கடந்த 10 மாதமும் கர்த்தர் என்னை நடத்தினார்னு சொல்றவங்க மட்டும் தலைக்கு மேல கையை தட்டி ஹல்லேலூயா என்று ஆர்ப்பரிக்கலாமா? தேங்க்யூ ஜீசஸ். இந்த புதிய மாதத்திலும் நம்ம மாதந்தோறும் ஒவ்வொரு வார்த்தைகளை வைத்து நம்ம ஜெபித்து கொண்டிருக்கிறோம். முதல் நாள் பகுதியில் இந்த 11வது மாதத்திலும் கர்த்தர் நம்மை நடத்தும்படியாக, கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக, இன்றைக்கு உங்களை ஆற்றி தேற்றும்படியாக தெரிந்து கொண்ட வேத பகுதி ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம், அதோடைய 41வது அதிகாரம் 14வது வசனத்தை ஒருவர் சத்தத்தை உயர்த்தி மைக்கில் வாசிங்க பார்க்கலாம். யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். திரும்ப எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். ஆமென் சொல்லி தலைக்கு மேல கையை தட்டி ராஜாவை பார்த்து, இந்த 11வது மாதத்துல கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வார்த்தை என்னன்னு சொன்னா, பயப்படாத. இந்த 10 மாதத்துல எந்தெந்த காரியத்தை குறித்து பயந்தியோ அந்த காரியத்தை குறித்து நீ என்ன பண்ணக்கூடாது? பயப்படக்கூடாது. ஹல்லேலூயா. இங்க யாக்கோபை குறித்து ஆண்டவர் சொல்லும்போது, யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன்னு சொல்றாரு. எப்போ துணை நிற்பார் அப்படின்னு சொன்னா, ஆண்டவருடைய அளவில்லாத அன்பு நம்மோட கூட இருக்கும்போது. ஹல்லேலூயா. யாக்கோபை பற்றி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். யாக்கோபு எங்கேயுமே முதல்ல பார்த்தீங்கன்னா பயந்தது மாதிரி தெரியாது. ஆனால் ஒரே ஒரு ஆளுக்கு பயப்படுவார். யாருக்கு? தன் சகோதரனாகிய ஏசாவுக்கு மட்டும் பயந்த ஒரு சூழ்நிலையை நம்ம பார்க்க முடியும். ஏன்னு சொன்னா, இவர் அவருடைய சேஷ்டபுத்திர பாகத்தை என்ன பண்ணிடுறாரு? ஆமா, அவங்க அப்பாட்ட வாங்கிட்டு போயிடுறதுனால ஏசா நம்மளை எங்க கொண்டு விடுவானோன்னு சொல்லி பயப்படுகிறாரு. அந்த பயத்தின் நிலைமையில தன்னுடைய மாமா வீட்டுக்கு போயிடுறாரு. வெறுங்கையா போறவர் சில வருடங்கள் கழிந்து இரு பரிவாரங்களோட திரும்ப வருகிறாரு. வருகிற சூழ்நிலை கூட ஏசாவுக்கு பயந்து அங்க ஒரு ஆற்றங்கரையில அவர் ஜெபிக்கிறாரு. அப்ப கர்த்தர் அவருக்கு தரிசனமாகிறாரு. தரிசனமாகி பயப்படாத. ஹல்லேலூயா. ஆமா, அந்த 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 சூழ்நிலையில ஆண்டவர் அவரை பார்த்து சொல்ற ஒரு காரியம், இனி நீ யாக்கோபு கிடையாது, இனி நீ இஸ்ரவேல். ஆமென்னு சொல்றவங்க மட்டும் ஹல்லேலூயா. ஆமா, ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்ம கூட இருந்தா எப்படி நம்மளை பயப்படாம வைப்பார்? இந்த யாக்கோபோட எப்படி அவர் பயப்படாம இருக்க வைத்தார் அப்படின்னு சொல்லி இன்னொரு வசனத்தை நீங்க மேல, அதுக்கு மேல் வசனத்தை பார்த்தேன்னு சொன்னா சொல்லப்படும், உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறார். கையை தட்டுக்க பார்க்கலாம். அப்போ ஆண்டவர் இந்த மாதத்துல முதல் செய்ய வேண்டிய வேலை உன் கையை பிடிக்கணும். ஹல்லேலூயா. ஆமா, இந்த அதிகாரத்துல நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா 10வது வசனத்துல இருந்து 20வது வசனம் வரைக்கும் யாக்கோபுடைய கரத்தை பிடிச்சிட்டே பேசிட்டு வருவார். யாக்கோபுடைய கரத்தை பிடிச்சிட்டே பேசிட்டு வருவார் ஆண்டவர். ஹல்லேலூயா. ஆமா, இப்போ ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் வலது கையை பிடித்து சொல்றேன், நீ பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஆமா, ஆண்டவர் எப்பெல்லாம் நம்ம கையை பிடிச்சிருக்கிறாரோ அப்பெல்லாம் நமக்கு பயம் கிடையாது. எப்பெல்லாம் நம்ம கையை விடுறாரோ அவர் விட மாட்டார், நம்ம அடிக்கடி விட்டுட்டு ஓடிடுவோம். ஹல்லேலூயா. ஆமா, ஆண்டவர் ஏன்னு சொன்னா தாயின் கருவிலே நம்ம கையை பிடிச்சிட்டாரு. எப்படி சொல்றாரு பாருங்க, நான் தாயின் கருவில் உருவாகும் முன்னே நான் உன்னை பரிசுத்தப்படுத்தி, எப்படி என்ன பண்ணாரா? பரிசுத்தப்படுத்தி அவருக்காக ஆண்டவர் வெளியே கொண்டு வராரு. அப்படிப்பட்ட ஆண்டவர் நம்ம கையை விடுவாரா? விட மாட்டார். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம்? உலகத்துக்காக, உலகத்தை சார்ந்து, உலகத்துக்கு ஒத்த வேஷத்தை தரித்து சில நேரங்களில் உறவுகளுக்காக கூட நம்ம என்ன பண்ணுவோம்னா ஆண்டவரோட கையை விட்டுருவோம். ஹல்லேலூயா.
ஆமா, இங்க பாருங்க, யாக்கோபுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்றாரு, அவன் பயந்த நேரத்தில், அவன் திகைத்த நேரத்தில் ஆண்டவர் சொல்றாரு. முதல்ல சொல்லும்போது, யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ ஒன்றுக்கு பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன்னு சொல்றவர் சொல்லிட்டு வராரு. எப்படி நான் உனக்கு துணை நிற்பேன்னா, உன் வலது கை என் கைக்குள்ள இருக்குது. அல்லேலூயா. ஆமா, உன் வலது கை யார்கிட்ட இருக்குது? என் கையில இருக்கிறதுனால நீ அசைக்கப்படாது இருக்கிற சியோன் பர்வதத்தை போல் இருப்பா. இந்த 11வது மாதத்துல நம்முடைய கரங்கள், வலது கரங்கள் அவர் பிடிப்பாரே ஆனால், அவருடைய கரத்து நிழலுக்குள்ள நம்ம இருப்பமே ஆனால், ஆமா, கர்த்தர் நம்முடைய குடும்பங்களுக்கு துணையா இருப்பார். ஹல்லேலூயா. ஆமா, நீங்கள் ஒன்றுக்கும் கலங்காதபடி ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்துல தரித்திருந்தா போதும். ஹல்லேலூயா. ஆமா, நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் என்னன்னு சொன்னா, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், நான் அவருடைய கரத்துக்குள்ள இருக்கிறேன். பாருங்க, யோசேப்பை தூக்கி குழியில போடுறாங்க. குழியில போட்ட பிறகு அதே சகோதரர்களால தூக்கி வெளியே எடுக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஆமா, அந்த குழிக்குள்ள போகும்போது அவன் ஒருவேளை குழிக்குள்ள இவங்க போட்டுட்டோம் அப்படின்னு சகோதரர்கள்லாம் நினைச்சிருக்கலாம். ஆனா அவன் நினைச்சிருப்பான், என்ன நினைச்சிருப்பான் தெரியுமா? என்ன அவருடைய கரத்து நிழலுக்குள்ளாய் மூடி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமா, ஸ்தோத்திரம். அதே கரத்துல அவனை வெளியே தூக்கி எடுக்கிறார், தலைக்கு மேல கையை தட்டி. ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, உன்னை என் உள்ளம் கையில் வரைந்திருக்கிறேன், மதில்கள் எப்போதும் எனக்கு முன்பா இருக்கிறது. ஆமா, அதனால ஆண்டவருடைய கைக்குள்ள இருந்துட்டேன்னு சொன்னா, எந்த குழியா இருந்தாலும் சரி, எந்த மேடு பள்ளமா இருந்தாலும் சரி, நம்ம வாழ்க்கையில எந்த பயமுமே வேண்டாம். ஏன்னா அவர் நமக்கு துணை நிற்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ரைட். இப்ப ஆண்டவர் நம்ம கையை பிடிச்சிட்டா நம்மளை என்ன செய்வார் அப்படின்னு சொல்லி ஒரு 3 காரியத்தை பார்க்க போறோம். நம்முடைய வலது கை அவருக்குள்ள கைக்குள்ள இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில 3 காரியங்களை அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். நம்பர் 1, அவர் உன்னை தாங்குகிறவராய் இருக்கிறார். அவர் உன்னை தாங்குகிறவராய் இருக்கிறார். நம்பர் 2, அவர் உன்னை பேர் சொல்லி அழைக்கிறவராய் இருக்கிறார். என்ன சொன்ன? உங்களை பேர் சொல்லி அழைக்கிறவராய் இருக்கிறார். நம்பர் 3, உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த 11வது மாதத்துல எதற்கெல்லாம் நீங்க காத்திருக்கிறீங்களோ அதெல்லாம் ஆசீர்வாதமா முடியணும். ஹல்லேலூயா. எந்த காரியத்தை குறித்தும் பயப்படக்கூடாது. கர்த்தர் எனக்காக, ஆமா, திரும்பவும் சொல்றேன், கர்த்தர் எனக்காக, ஆமா, நம்பிக்கையுடைய சிறைகளாய் அரணை நோக்கி பார்க்கணும். இப்ப பாருங்க, உன்னை அவர் எப்படி தாங்குவார் அப்படி சொல்லி அதே அதிகாரம் 41:10 வாசிங்க பார்க்கலாம். மைக்கில் வாசிங்க. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஆமென்னு சொல்றவங்க ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். பாருங்க, ஆண்டவர் எப்படி தாங்குவாராம். நீ பயப்படாதப்பா, நான் உன் கூட தான் இருக்கிறேன், நீ பயப்படாத, நான் வேற எங்கேயும் இல்லை. இந்த 10 மாசம் நடத்திட்டு வந்தேன் பத்தியா, இந்த 11வது மாதமும் நான் எங்கேயும் போகலை, உன் கூட, உன் குடும்பத்துக்குள்ளே, உனக்குள்ளே தான் நான் இருக்கிறேன். அதனால நீ எதுக்கும் பயப்படாத. பாருங்க, பயப்படாதே, உன்னோட இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன். திகையாதே, நான் உன் தேவன். இஸ்ரவேல் ஜனங்க எங்கெல்லாம் திகைத்தாங்களோ, செங்கடலுக்கு முன்னாடி வந்து நின்று பார்வோன் பின்னாடி துரத்திட்டே வரா. அந்த அவங்க செங்கடலை தாண்ட முடியாத அந்த சூழ்நிலையில பார்வோனுக்கு அது அறிவிக்கப்பட்ட உடனே பார்வோன் அவனுடைய ரதங்களை கூட்டிக்கிட்டு இவங்களை நெருக்கி வரும் நேரத்தில் இவங்க செங்கடலுக்கு முன்னாடி திகைத்தார்களா. என்ன பண்ணாங்களா? திகைத்தார்களாம். ஒருவேளை இந்த 11வது மாதத்துல சில இடங்கள்ல நீங்க தாண்டி போக முடியாது, இதோட நம்ம வாழ்க்கை எண்டாயிடுச்சு அப்படின்னு நினைச்சிடலாம். அந்த நேரத்துல அங்கலாய்ப்ப மாற்றுகிற தேவன் உன்னோட கூட இருக்கிற. அவர் சொல்றாரு, நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். ஹல்லேலூயா. நீ அப்படி திக்க நேரத்துலலாம் நான் உன்னை பலப்படுத்துவேன், பலப்படுத்துவேன். ஆமா, பயப்படாத, 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 நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன் கூட இருக்கிறேன். என்ன இதெல்லாம் ஒரு பெரிய இதுவா அப்படின்னு சொல்லி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன். பாருங்க, அந்த செங்கடலுக்கு முன்னாடி நிற்கும் போது இவங்க திகைத்தாங்க. அவருடைய வலது கரத்தில் உள்ள அந்த கோல் நீட்டப்பட்ட உடனே கடல் 2ஆய் பிளந்தது. எதெல்லாம் தடையா இருக்கிறதோ, எதெல்லாம் கடக்க முடியாதுன்னு இருக்கிறியோ, எதெல்லாம் எதிர்பார்ப்புக்குள்ள வர முடியல நினைக்கிறியோ, இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, என் நீதியின் வலது கரத்தினால நான் உன்னை தாங்குவேன். பயப்படாத, பயப்படாத, கலங்காத, திகையாதே, நான் உன் தேவன்.
யாக்கோபு ஆண்டவர் சொல்ற வார்த்தை இதுதான். நீ பயப்படாதப்பா, நீ அங்கலாய்க்காத, நீ திகையாத, நான் உன் கூட தான் இருக்கிறேன், நான் ஒன்னும் தேவன். அல்லேலூயா. ஆமா, நீ எங்க இருக்கா தெரியுமா? என் நீதியின் வலது கரத்தினால நான் உன்னை தாங்குவேன். அவருடைய கரம் முதல்ல நம்ம பார்த்த வலது கரத்தினால் தாங்குவேன்னு சொன்னாரு. ஆனா இங்க சொல்லும்போது சொல்றாரு நீதியின் வலது கரத்தினால. நம்ம கூட சில நேரங்களில் நம்முடைய கரங்கள் தப்பான காரியத்துக்கு போயிடும். அல்லேலூயா. ஆமா, தேவையில்லாத காரியத்தை எடுக்காதன்னு சொல்லுவார், அதை எடுப்போம். தொடாதன்னு சொல்லுவாரு, தொடுவோம். ஆனா அவருடைய கரம் பரிசுத்தம் உள்ள ஒரு கரம். ஹல்லேலூயா. ஆமா, நமக்காய் ஒப்பு கொடுக்கப்பட்ட கரம், நமக்காய் ரத்த சிந்தின ஒரு கரம். அந்த வலது கரத்தினால அவர் நம்மை நீதியின் வலது கரத்தினால இந்த 11வது மாதத்துல ஒன்ன பார்த்து சொல்றாரு, நீ எந்தெந்த காரியத்துக்கெல்லாம் பயந்தியோ அந்த காரியத்துல பயப்படாத, கலங்காத, திகையாத, நான் உன் தேவன், நான் உன்னை நீதியின் வலது கரத்தினால் தாங்குவேன். ஹல்லேலூயா. யாக்கோபுடைய தேவன் தான் நம்முடைய தேவன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் சொல்றாரு, நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிறவர் சொல்லுகிறதாவது அப்படின்னு தான் நிறைய இடத்துல எழுதுறாரு. ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதே தேவனை உங்களை பார்த்து இந்த காலை வேளையில் சொல்றாரு, பயப்படாத பயப்படாத அப்படி சொல்றாரு. அப்ப நம்ம எந்த காரியத்திலும் இந்த மாதத்துல என்ன பண்ணக்கூடாது? பயமே படக்கூடாது. ஏன்னா கர்த்தன் பக்கத்தில் இருக்கிறதுனால நான் எதுக்கும் கலங்க மாட்டேன். ஹல்லேலூயாவா. நான் எதுக்கும் பயப்பட மாட்டேன். அவர் என்னை ஆதரிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் ஒருபோது என்னை தள்ளாட விட்டார்னு சொல்றவங்க மட்டும் தலைக்கு மேல கையை தட்டி ராஜாவை பார்த்து ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து 2வது ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொன்னேன். அவர் உங்களை பேர் சொல்லி அழைக்கிறவராக இருக்கிறார். 43வது அதிகாரத்தில் இந்த யாக்கோவை பார்த்து ஆண்டவர் சொல்ற ஒரு வார்த்தை, நீங்க 1-5 வரைக்கும் படிப்பீர்களே ஆனால் அங்க உங்களுக்கு தெரியும். இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் உன்னை சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, நீ வேற ஆள் கிடையாதப்பா நான் உன்னை கை விடுறதுக்கு. ஹல்லேலூயா. நீ பயப்படுறதுக்கு நீ வேற ஆள் கிடையாது. நான் உன்னை உங்க அம்மா வயிற்றுல இருக்கும்போது, ஆமா, முந்தினவன் இளையவனை சேவிப்பான்னு சொல்லித்தான் அவனை பேர் வச்சு அழைச்சிருக்கிறேன் அப்படிங்கிறார். ஹல்லேலூயா. அந்த வசனம் அழகா சொல்லுது பாருங்க. இப்போதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும். எங்க சிருஷ்டிக்கப்படுவோம்? தாயுடைய கருவுல சிருஷ்டிக்கப்படுவோம். ஹல்லேலூயாவா. அடுத்து இன்னொரு படி மேல சொல்றாரு பாருங்க, உன் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய. அந்த கருவுல சிருஷ்டித்தா போதாது, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அவயங்களும் சரியா வளர்ச்சி ஆகணும். ஹல்லேலூயா. ஆமா, அது அதாவது இப்போ ஒரு சின்ன செடி வைக்கிறோம் அப்படின்னு சொன்னா அந்த விதை முளைச்சு வெளியே வர்றது பெருசு இல்லை, அடுத்த இலைகள் கரெக்டா வரணும். ஏன்னு சொன்னா முதல் இலை வந்தது மாதிரி இருக்கும், திடீர்னு என்ன வந்து அது மேல ஒரு பூச்சி வந்து உக்காந்துச்சுன்னா என்ன பண்ணும்? அந்த இலை கருகி போகும். ஹல்லேலூயாவா. அப்ப கர்ப்பத்துக்குள்ள இருக்கும்போது ஒவ்வொரு கண்ணு சரியா வரணும், உருவாக்கணும். ஆமேனா. கை சரியா வரணும், கால் சரியா வரணும். ஹல்லேலூயா. ஆமா, அப்படிதான் இன்னைக்கு ஆண்டவர் என்னையும் இத்தனை நாட்கள் இத்தனை வருஷங்கள் தாயின் கருவுல உருவான நாள் முதல் கொண்டு அவர் ஒவ்வொரு நாளும் நம்மளை சொல்லி பேர் சொல்லி அழைக்கிறவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. சொல்றாரு, சொல்லுங்க, பயப்படாத. அந்த வார்த்தை திரும்பவும் கனப்படுத்துறாரு. நீ பயப்படாத, ஒன்ன உருவாக்குறது நான் தானே, அப்புறம் ஏன் பயப்படுறா? ஹல்லேலூயா. ஆமா, நீ ஆறுகளை மிதிப்பா, குண்டுகளை தவிடு பொடியாக்குவா, மலைகளெல்லாம் மிதித்து போடுவா. அதனால நீ என்ன பண்ணாத? பயப்படாத. எதிரடையான காரியங்கள் எல்லாம் நீ ஜெயித்துருவா. ஏன் தெரியுமா? நான் உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். ஹல்லேலூயா. இந்த 11வது மாதத்தில் ஆண்டவர் சொல்றாரு, நம்மள யாருடையவங்க? அவருடையவங்க. அப்ப அவருடைய பிள்ளைகளும் ஒரு நாள் என்ன பண்ண மாட்டாங்க? பயப்பட மாட்டாங்க. அவங்களுடைய பிள்ளைங்க எப்படி இருப்பாங்க தெரியுமா? அடுத்த வருஷம் சொல்றது பாரு, நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. கையை தட்ட மாட்டேங்கிறீங்களே. ஆண்டவர் எப்படி பேசுறாரு பாருங்க இந்த காலை வேளையில உங்களோட. நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு கூட இருப்பேன். சில இடங்களில் நம்ம இப்படி பார்ப்போமே, இஸ்ரவேல் ஜனங்க யோர்தானுக்கு முன்னாடி போய் நிற்கும் போது அதை எப்படி கடக்கிறதுன்னு தெரியல. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.
ஆனா உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியனுடைய கால்கள் அந்த தண்ணீரில் பட்ட உடனே அறுப்பு காலத்துல ஓடி வருகிற அந்த தண்ணீர் ரெண்டாய் பிரிந்ததா. இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, எந்தெந்த காரியங்கள் உனக்கு தடையா இருக்கிறதோ கர்த்தர் எல்லாவற்றையும் நீ பயப்படாத, நான் ரெண்டாய் அதை பிரித்து விடுவேன். நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? ஆமா, நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன் கூட தான் இருப்பேன். ஏன்னா நான் உன்னை பேர் சொல்லி அழைத்திருக்கிறேன், நீ என்னுடையவள். ஹல்லேலூயா. ஆமா, ஸ்தோத்திரம். சொல்லிட்டு சொல்றாரு, நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நம்ம ஆத்துக்குள்ள திறந்து விட்டுட்டாருன்னு வச்சுங்க, அதை தாண்டி போகும்போது கூட நமக்கு முழு நிச்சயம் இருக்கு. நிறைய பேர்த்துக்கு ஒருவேளை திரும்ப வந்து தண்ணி மூடிடுமோ அப்படி சில பேர் நம்புவாங்க. ஹல்லேலூயாவா. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் திறந்தது தான், அதை ஒருத்தனும் அடைக்க முடியாது. அதை தான் வெளிப்படுத்தல் ஆண்டவர் சொல்றாரு, திறந்த வாசலை உனக்கு முன்பாய் வைத்திருக்கிறேன், ஒருவனும் பூட்ட மாட்டான். ஹல்லேலூயா. இந்த 11வது மாதத்துல அவர் நமக்கு முன்பாய் நம்மளை பேர் சொல்லி அழைத்து, நான் ஆறுகளை தாண்டி விடுறேன்னு சொன்னா அவைகள் உன் மேல என்ன பண்ணாது, பொருளாது. கடன் பிரச்சனையா, பலவீனமா, ஏமாற்றமா, எல்லாத்தையும் மாத்திட்டேன் அப்படி சொல்லி விசுவாசிக்கிறவங்க மட்டும் ஆண்டவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார்னு சொல்லிட்டு சொல்றாரு, கடக்கும்போது அவைகள் உண்மையில் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய். சில காரியங்கள் எல்லாம் பார்த்தா நெருப்புக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்கும். ஐயோ, சில வார்த்தைகள் எல்லாம் குடும்பங்களுக்குள்ள அது நம்மளை கொல்றது மாதிரி இருக்கும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அந்த அக்கினி போன்ற அந்த வார்த்தைகள் வந்தாலும் நான் உன் கூட இருக்கிறதுனால, நான் உன்னை பேர் சொல்லி அழைத்திருக்கிறதுனால நீ பயப்படாத, அக்கினி ஜுவாலை உன்மேல் பற்றாது. ஹல்லேலூயா. எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சரி, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுடைய வாழ்க்கையை பார்த்தேன்னு சொன்னா அவங்க சொல்றாங்க, நாங்கள் இடைவிடாது ஆராதிக்கிற தேவன் எங்களை இந்த அக்கினிக்கு தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். ஒருவேளை தப்புவிக்காமல் போனாலும் நாங்கள் அவரை ஆராதிக்க நாங்கள் மறுக்கவே மாட்டோம். ஏன்னு சொன்னா ஆண்டவர் அவர்களை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருந்தார். ஹல்லேலூயா. அந்த அக்கினிக்குள் அவங்க போடப்பட்டது 3 பேர். ஆனால் 4வது நபராக தேவன் அவர்களோடு உலாவிக் கொண்டிருந்தார். இந்த 11வது மாதத்துல நீ பயப்படாத, உன் குடும்பத்துக்குள்ள கர்த்தர் உலாவ போறாரு. அக்கினி போன்ற மேக ஸ்தம்பமாய் இயேசு உலாவ போறாரு. உன் குடும்பத்தில் ஒரு சமாதானத்தை தர போறாரு. உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும். ஏன்னா அது உன் மேல பற்றாது. கொஞ்சம் யோசித்து பாருங்க, தீக்குள்ள போட்டவர்களை வெளியே கொண்டு வராங்க, அக்கினி மனம் கூட அவர்கள் மேல வீசலையா, அவள் முடி கூட கருகி போகலையா. யார் யார் தேவன் ஆராதிக்கிறியோ, யார் யார் தேவன் பேர் சொல்லி அழைத்திருக்கிறாரோ அந்த குடும்பங்கள், அந்த நபர்கள், ஆண்டவர் அவங்க மேல அக்கினி ஜுவாலை பற்றாது இருக்கு. ஹல்லேலூயா. 4வது வசனத்தை வாசித்தேன்னு சொன்னா தெரியும், நீ என் பார்வைக்கு அருமையாய் படியினால் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன். ஆமென் சொல்லுங்க. இந்த 11வது மாதத்துல ஆண்டவர் நீ ஜெபித்த ஜெபத்துக்கெல்லாம் என்ன தருவாரா? ஆமா, மனுஷர்களை தருவாரா. ஹல்லேலூயா. ஜனங்களை தருவாரா. நீங்க கடந்த 10வது மாதத்துல ஜெபித்த ஜெபம் பயந்து 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 நடக்குமோ நடக்காதோன்னு ஜெபித்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, நீ என் பார்வைக்கு அருமையானபடியான கனம் பெற்றாய். ஆண்டவர் நம்மளை கனவீனப்படுத்தல, கனப்படுத்துறார். ஹல்லேலூயாவா. ஆமா, கனவீனப்படுத்தல. 11வது மாசத்துல என்ன பண்றாரு? கனப்படுத்துறாரு. எந்த இடத்துல நிந்தையோ அவமானத்தை சகிச்சியோ அந்த இடத்துல உன் சத்துருக்களுடைய கண்கள் காண உன் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. அவர் சொல்றாரு, உன் சத்துருக்களுக்கு முன்பதாக நான் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உன் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுவேன். உன் தலையை என்ன பண்ணுவாரா? எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுவேன். அப்போ தாவீதை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் தாயின் கருவில் உருவாகும் போதே உன்னை பரிசுத்தப்படுத்தி உன்னை பேர் சொல்லி அழைத்த நான் சொல்றேன், நீ என் பார்வைக்கு அருமையா இருக்கிறபடினால நீ பயப்படாத, நான் உன்னை சிநேகித்தேன். வேதம் சொல்லு, சிநேகிதன் எல்லா காலத்திலையும் சிநேகிப்பான். இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு நல்ல சிநேகிதன். ஹல்லேலூயா. ஆண்டவர் அநேக இடத்துல சொல்றாரு, கடைசி நேரத்தில் கூட சொல்றாரு, சிநேகிதனே என்னை முத்தத்தினாலேயா காட்டி கொடுக்கிறாய். ஹல்லேலூயா. நம்ம காட்டி கொடுக்கிறதா இல்லாதபடி ஒரு ஆபிரகாமை போல, ஒரு யாக்கோபை போல ஒரு நல்ல சிநேகிதனாய் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறத ஒவ்வொரு நாளும் அறிந்து, அப்படி நம்ம ஆண்டவருக்கு சிநேகிதனாக இருக்கும்போது, ஆதலால் உனக்கு பதிலாய் மனுஷர்களையும்
உன் ஜீவனுக்கு ஈடாய். அப்படின்னா உன் ஆயுசு நாட்கள் எவ்வளோ வச்சுக்காரோ அதுக்கு பதிலாக ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன். எங்கே தொடங்கினாரோ அங்கே முடிக்கிறார் பாருங்க. பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். நான் உன் சந்ததியை கிழக்கிலிருந்து வர பண்ணி உன்னை மேற்கிலிருந்து கூட்டி சேர்ப்பேன். ஆமேன். இந்த கையை தட்டுங்க பார்க்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, உன் சந்ததி மேலே இந்த ஆசீர்வாதத்தை வைப்பேங்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன். பேர் சொல்லி அழைச்சேன் இல்லையா? உன்னை எப்படி அழைச்சனோ அதே போல் உன் சந்ததியை, ஆமா, நான் உன் சந்ததியை கிழக்கிலிருந்து வர பண்ணுவேன். ஹல்லேலூயா. அப்படின்னா நீ காணாத இடத்துல கிழக்குல இருந்து சூரியன் உதிக்குது. கடல் சமுத்திரத்துக்கு அங்க இருந்து ஒரு சூரிய உதயத்தை நம்ம பார்க்கிறோம். ஆமா, சொல்லுங்க பார்க்கலாம். நீ உங்க அறிவுக்கு எட்டாவது ஒரு இடத்துல இருந்து கர்த்தர் அற்புதங்களை அதிசயங்களையும் செய்ய போறாரு. நீ 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 ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் இந்த மாதத்துல, நீ எந்தெந்த காரியத்துல பயந்தியோ அந்த பாரியத்தை எல்லாம் விட்டுட்டு சொல்லு, அவர் கிழக்கிலிருந்து. ஹல்லேலூயா. ஆமா, கிழக்கில் உன் சந்ததியை கிழக்கிலிருந்து வர பண்ணி உன்னை மேற்கிலும் இருந்து கூட்டி சேர்ப்பேன். பார்த்தீங்களா? அவருடைய செட்டையின் மறைவுக்குள்ள அவர் நம்மை மறைத்து கொள்ளுவாரா? ஹல்லேலூயா. ஆமாம், தீங்கு நாளில் தம்முடைய கூடார மறைவில் மறைத்து கண்மலையின் ஒளிப்பிடங்களில் வைக்கிறவர் அந்த ஆண்டவர் சொல்றாரு, யாக்கோபை எப்படி பாதுகாத்தாரோ, எப்படி யாக்கோபுடைய குடும்பத்தை ஆசீர்வதித்தாரோ, யாக்கோபு எந்தெந்த சூழ்நிலையெல்லாம் பயந்தாரோ அந்த இடத்துலலாம் யாக்கோபை கனப்படுத்தும்படி ஆண்டவர் சொல்ற ஒரு வார்த்தை தான், பயப்படாத, பயப்படாத, நான் கூட இருக்கிறேன். நான் உன்னை நீதியின் வலது கரத்தினால் தாங்குவேன். பயப்படாத, நான் உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன். நான் இஸ்ரவேலின் பரிசுத்தராயிருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆமா, கர்த்தர் நல்லவர். மூன்றாவது, ஆண்டவர் யாக்கோபை ஆசீர்வதிக்கிறதை நாம் பார்க்க முடியும். அதே ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 44வது அதிகாரம். ஸ்தோத்திரம். 2-3 வசனங்களை மட்டும் வாசிக்கலாமா? சாரி, 1லிருந்து வாசிங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். இப்போதும் என் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலே கேள். உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவருமாகிய உனக்கு துணை செய்கிறவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட யெசூரனே, பயப்படாதே. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். ஆமேன்னு சொல்றவங்க தலைக்கு மேல கையை தட்டி, இந்த 11வது மாதம் என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், என் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவாங்க, கர்த்தர் எனக்கு வார்த்தையை தந்துட்டார்னு சொல்லி ஆண்டவர் பாருங்க. தாங்கிறது மட்டும் இல்லைங்க, ஆண்டவர் பேர் சொல்லி அழைக்கிறது மட்டும் இல்லை, அவர் ஆசீர்வதிக்கிறவராகவும் இருக்கிறார். யாக்கோபு ஒரு சில நேரங்களில் குடும்பத்துடைய பிள்ளைகளுக்காக அழுதிருப்பார். அதனால் ஆண்டவர் சொல்றாரு, நீ பயப்படாதப்பா. அங்கே ஒரு வார்த்தை சொல், யெசூரனே பயப்படாத, நான் தெரிந்து கொண்ட யெசூரனே, தைரியம் உள்ளவனாயிரு, தைரியம் உள்ளவனாயிரு, பயப்படாத. ஹல்லேலூயா. ஏன்னா நீ எங்க இருக்கிற? என் வலது கரத்துக்குள்ள இருக்கிற, நீ பயப்படாத. ஆமா, உன்னுடைய தேவை என்ன? தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல். ஆமா, பாருங்க, ரெபேக்காளுக்கு கொஞ்ச நாள் குழந்தை கிடையாது. ரெபேக்காளுக்கு கொஞ்ச நாள் குழந்தை கிடையாது. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமா, அந்த 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 நாட்கள் பிந்த 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 சின்ன சின்ன போராட்டங்கள். இப்போ நம்முடைய வாழ்க்கையிலேயே பார்த்தேன்னா, ஏதாவது குழந்தை பாக்கியம் கொஞ்சம் தள்ளி போயிடுச்சுன்னா நிறைய பிரச்சனைகள் வரும். ஹல்லேலூயாவா. ஆமாம், ரெபேக்காளுடைய அந்த கர்ப்பம் ஒரு வேளையில் அது அப்படியே செத்த நிலைமையா இருந்தாலும் கர்த்தர் அந்த வறண்ட நிலத்துல ஆறுகளை உண்டாக்குறவர். ஹல்லேலூயா. ஆமா, அங்க ஒரு யோசேப்பையும் அங்க ஒரு பென்யமீனையும் கர்த்தர் கட்டளையிடுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமா, நம்ம நடக்காதுன்னு நினைச்சாலும் அவர் நினைச்சுக்கலாம், ஒருவேளை நம்ம எல்லாத்துக்கும் குழந்தை பிறக்குது, நமக்கு என்ன குழந்தை பிறக்கல. ஒரு காலகட்டத்தில் யாக்கோபு சொல்றாரு, நான் என்ன கடவுளோ அப்படின்னு கேட்கிறார். ஹல்லேலூயாவா. ஆமா, ஆனா அதே சூழ்நிலை ஆண்டவர் சொல்றாரு, அவனை பார்த்து வாக்குத்தத்தம் பண்றாரு. ஆமா, உன் சந்ததி மேல் என் ஆவியையும், உன் சந்ததி மேல் என் ஆவியையும், உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். ஹல்லேலூயா. ஆமா, பயப்படாத, உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், நீ ஆசீர்வதிக்கப்படுவா, உன் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படும், உன் சொந்த பந்தங்கள் ஆசீர்வதிக்கப்படும், சபை ஆசீர்வதிக்கப்படும். எப்ப தெரியுமா? அவருடைய கரத்தினுக்குள்ள நம்ம இருக்கும்போது. ஹல்லேலூயா.
அதை மட்டும் நம்ம மறந்துடக்கூடாது. அதான் அவர் சொல்ற 13வது வசனத்துல 41, என் வலது கரத்தினால ஸ்தோத்திரம், வலது கரத்தினால நான் உன்னை பிடிச்சிருக்கிறேன், நான் உனக்கு துணை செய்கிறப்பா. என் கையை மட்டும் நீ என்ன பண்ணிடக்கூடாது, விட்டுட்டு போயிடவே கூடாது. ஹல்லேலூயா. ஆமாம், உன்னை ஆசீர்வதிக்க என்னால் முடியும், உன்னை அழைக்க என்னால் முடியும், உனக்கு துணை செய்ய என்னால் முடியும், உன்னை தாங்க என்னால் முடியும், உன்னை தப்புவிக்க என்னால் முடியும், உன்னை ஏந்த என்னால் முடியும், உன்னை உன் காயங்களை ஆற்ற என்னால் முடியும், உன் வியாதியில் சுதந்திரம் என்னால் முடியும், உன் கடன் பிரச்சனை மாற்ற என்னால் முடியும். என்னால் செய்யக்கூட அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. நான் எல்லாவற்றையும் சகலத்தையும் மததன் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற தேவன். அதோடு அவர் விடலைங்க. எப்படி இருப்பாங்களான்னு தெரியுமா ஆசீர்வாதம் வரும்போது? 4வது வசனம் வாசிங்க. அதனால் அவர்கள் புல்லின் நடுவே நீர்க்கால்களின் ஓரத்தில் உள்ள அலறி செடியை போல வளர்வார்கள். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இந்த 11வது மாதம் என் வாழ்க்கை பட்டு போகிற வாழ்க்கை அல்ல. நீர்க்கால்களின் ஓரமாய், நீர்க்கால்களின் ஓரமாய் சத்தா ராபா லியாத்தனாமா. நான் இனி பயப்பட மாட்டேன், நான் இனி பயப்பட மாட்டேன். நான் மட்டும் இல்லை, என் பிள்ளைகளும் பட்டு போகிற வாழ்க்கை கிடையாது. அலறி செடியை போல நீர்க்கால்களின் ஓரத்தில் இருக்கிற அந்த மரங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா அவைகளெல்லாம் எப்போவுமே பசுமையாக இருக்கும். ஹல்லேலூயா. ஆமாம், ஆண்டவரும் இந்த 11வது மாதத்தில் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் பசுமையாய் வைப்பதற்கு. ஹல்லேலூயா. ஆனால் அந்த பசுமை எப்போதும் கனி தருகிற ஒரு வாழ்க்கையாக இருக்கணும். ஹல்லேலூயாவா. அதை தான் சங்கீதம் 1ல் நம்ம வாசிக்கிறோம். ஆமாம், அவர் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் தங்கியை கந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆமேன்னு சொல்லுங்க. இந்த 11வது மாதத்தில் கர்த்தர் என் கூட இருக்கும்போது நான் செய்வதெல்லாம் அவர் வாய்க்க பண்ணுவார், நான் கேட்கிறதெல்லாம் அவர் வாய்க்க பண்ணுவார். ஆமேன், 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 ஆமேன். நன்றி பரிசுத்த ஆவியானவரே. யாக்கோபை குறித்து நீர் சொல்லும் போது இந்த 11வது மாதத்தில் ஆண்டவரே நீர் சொன்ன அந்த வார்த்தை நாங்கள் நினைவு கூறுகிறோம். யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறான் சொன்ன அந்த வார்த்தையின்படி நீர் எங்கள் வலதுகையை பிடித்து